சிறுநீரகம் தொடர்பான பல பிரச்சனைகளை பற்றி ஒவ்வொரு பதிவிலும் நம்ம பார்த்துட்ருக்குறோம். சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் சொன்ன வழிமுறைகள், உணவு முறைகள், ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய ஹெர்ப்ஸ், என்னென்ன மூலிகைகளை நம்ம எந்த மாதிரி எடுத்தால் சிறுநீரக பிரச்சனைகள் நமக்கு குறையும். இவர்களுக்கு இருக்கக்கூடிய பயம் என்னன்னா, இந்த ப்ரோட்டீன் லீக்கேஜ் இருக்கு இல்லைங்களா, இந்த ப்ரோட்டீன் லீக்கேஜ் நமக்கு கிட்னி டேமேஜை காஸ் பண்ணுமா அப்படின்ற ஒரு பயம். ஸோ இது வந்து இம்மிடியட்டாக நமக்கு வந்து கிட்னி டேமேஜ் வந்து காஸ் பண்ணாது. ஆனால் இதை நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரீட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் எல்லாமே சேர்ந்துருக்குங்க. ஸோ இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்ந்து அதை கஷாயமாக நீங்கள் எடுக்கும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சிறுநீரகங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குணமாக ஆரம்பிக்கும். ஸோ இதை எப்படி எடுக்கலாம்? எடை குறைஞ்சிக்கிட்டே வருது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருந்ததுன்னா ப்ரோட்டீன் லீக்கேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக அதற்கான சிகிச்சை முறைகளும் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ உணவு முறையில் அதிக புரத சத்து நம்ம அவாய்ட் பண்ணணும். ஆனால் கம்ப்ளீட்டாக ப்ரோட்டீனை அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா சிவியர் வெயிட் லாஸ் ஆகிடும். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சிறுநீரகம் தொடர்பான பல பிரச்சனைகளை பற்றி ஒவ்வொரு பதிவிலும் நம்ம பார்த்துட்ருக்குறோம். சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் சொன்ன வழிமுறைகள், உணவு முறைகள், ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய ஹெர்ப்ஸ், என்னென்ன மூலிகைகளை நம்ம எந்த மாதிரி எடுத்தால் சிறுநீரக பிரச்சனைகள் நமக்கு குறையும் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். பல வருடங்களாக சிறுநீரக பிரச்சனைக்கு நம்ம வந்து சிறந்த முறையில் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்குறோம். இப்போது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, ப்ரோட்டீன் லீக்கேஜ் அப்படின்ற ஒரு பிரச்சனைங்க. ஸோ ப்ரோட்டீன் யூரியா, இந்த ப்ரோட்டீன் யூரியா நம்ம கிட்னி டேமேஜ் சிவியராக இருந்தால் தான் வருமா, நார்மலாக எப்போல்லாம் வரும், இல்லை இது வந்து நம்ம பயப்பட வேண்டிய ஒரு விஷயமா, இது அப்படியே கிட்னி ஃபெயிலியர் கொண்டு போய் விட்டுருமா, இந்த மாதிரிலாம் நிறைய சந்தேகங்கள் இருக்குது. ஸோ பெரும்பாலும் இந்த ப்ரோட்டீன் யூரியா இருக்கிறவங்க ரெண்டு கேட்டகரிங்க. ஒன்று சிகேடி அப்படின்னு சொல்லக்கூடிய க்ரானிக் கிட்னி டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நாளாக சிறுநீரகம் வந்து பாதிக்கப்பட்டு இருக்கும் இல்லைங்களா. ஏதோ ஒரு ரீசன்னால் நமக்கு ஹை பிளட் ப்ரெஷராக இருக்கலாம், இல்லை ஹெரிடிட்டினால் வர்றதா இருக்கலாம். ஸோ நமக்கு என்ன ஆகுனா, அந்த மாதிரி சிறுநீரகங்களில் பாதிப்பு ஏற்பட்டு அதனால் ப்ரோட்டீன் லீக்கேஜ். ஸோ இப்போ வந்து நீங்கள் யூரின் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ப்ரோட்டீன் ஆல்புமின் அப்படின்னு போட்டிருப்பாங்க, இல்லைன்னா மைக்ரோ ஆல்புமினூரியா அப்படின்னு போட்டிருப்பாங்க. இது ப்ளஸ்ஸோ $+, $3+ அப்படின்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு ப்ரோட்டீன் லீக்கேஜ், ஸோ டியூ டு க்ரானிக் கிட்னி டிசீஸ் இதனால் ஏற்படுது. இன்னும் ஒரு சிலருக்கு என்ன ஆகுனா, கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் நல்லாவே இருக்குங்க. ஸோ கிட்னி ஃபங்க்ஷனில் எந்த பாதிப்புமே இல்லை, ஆனால் எனக்கு ப்ரோட்டீன் லீக்கேஜ் இருக்குங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஸோ இவர்களுக்கு இருக்கக்கூடிய பயம் என்னென்னா, இந்த ப்ரோட்டீன் லீக்கேஜ் இருக்குது இல்லைங்களா, இந்த ப்ரோட்டீன் லீக்கேஜ் நமக்கு கிட்னி டேமேஜை காஸ் பண்ணுமா அப்படின்ற ஒரு பயம். ஸோ இது வந்து இம்மிடியட்டாக நமக்கு வந்து கிட்னி டேமேஜ் வந்து காஸ் பண்ணாது. ஆனால் இதை நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரீட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம்னே சொல்லலாங்க. உங்களுக்கு ப்ரோட்டீன் லீக்கேஜ் இருந்துச்சுன்னா இம்மிடியட்டாக அதற்கான சிகிச்சைகள் எடுத்து நம்ம குணம் பெறுவது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா இது நாளடைவில் கிட்னி டேமேஜை உருவாக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு எனக்கு ஃபீவர் வந்துச்சுங்க, ஒரு 10 நாளாக நல்ல ஒரு ஃபீவர் அப்படின்னு சொன்னாலோ, இல்லை பாடியில் ரொம்ப ட்ரைனஸ் இருக்குது, எனக்கு வந்து டீஹைட்ரேஷன் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாலோ, இல்லை சில மெடிசன்ஸ் வந்து நீங்கள் தொடர்ந்து எடுத்தாலோ, இல்லை அதிகமாக நான் வந்து ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறேன் அப்படின்னாலோ, ரொம்ப ட்ராவலில் இருக்கிறவங்க, ஸோ அன்ஹெல்த்தி டயட் ரொம்ப சாப்பிட்றவங்க, இல்லை சில காரணங்களால் சுகரோ இல்லை பிபியோ உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகி அதனால் கிட்னியில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டுருக்கும். ஸோ உங்களுக்கு குளோமருலோ நெஃப்ரைட்டிஸ் இல்லை டயபெட்டிக் நெஃப்ரோபதி இந்த மாதிரியான கண்டிஷன் இருந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆகும்னா, நமக்கு ப்ரோட்டீன் லீக்கேஜ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணணும்னா, ப்ரோட்டீன் லீக்கேஜ் இருந்தால் என்ன ரேஷியோவில் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும். ஸோ கிட்னியோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கணும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இது எல்லாமே ரெகுலராக நம்ம பார்த்துட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதற்கான உணவு முறைகளில் மாற்றம் செய்து நம்ம இந்த ப்ரோட்டீன் யூரியா அப்படின்ற ஒரு கண்டிஷனை நம்ம ரிவர்ஸ் பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக இதில் வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ப்ரோட்டீன் யூரியா அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய இரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த புரதம். ஸோ புரதம் வந்து நமக்கு வெளியேறுது, யூரினில் வெளியேறதை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடக்குதுங்க. இப்போது இந்த கண்டிஷன்லலாம் நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம உணவில் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம்,
ஸோ எல்லாருக்குமே நம்ம சொல்லக்கூடியது என்னன்னா, அதிகமான ப்ரோட்டீன் டயட் எடுக்காதீங்க. ஸோ நான்வெஜ் நிறைய இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுக்காதீங்க. ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ணோம்னா, அசைவ உணவுகள், அதிகமான எண்ணெய் சார்ந்த உணவுகள், உப்பு சேர்த்து எடுக்கக்கூடியது, கீரை வகைகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இது ஒவ்வொருத்தருக்கும் எந்த அளவில் ப்ரோட்டீன் லீக்கேஜ் இருக்குன்றது தெரிஞ்சு அதற்கேற்ற மாதிரி நம்ம அதை குறைச்சிக்கணும். ஸோ அதுக்கு ஒவ்வொருத்தருக்குமே டயட் பிளான் சேஞ்ச் ஆகும் இல்லையா? ஸோ ஒவ்வொருத்தருக்கும் எந்த அளவில் ப்ரோட்டீன் லீக்கேஜ் இருக்கோ அதற்கு ஏற்ற மாதிரியான உணவுகளை நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சிலருக்கு 60 வயதிற்கு மேலே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இந்த டைமில் நமக்கு என்ன ஆகும்னா, சுகர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கோ இல்லை பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அந்த டைமில் நமக்கு சிறுநீரகங்கள் பாதிக்கப்பட்டு ப்ரோட்டீன் லீக்கேஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ப்ரோட்டீன் லீக்கேஜ் இருந்தால் இந்த உணவுகள் எல்லாமே நம்ம தவிர்த்துட்டு எடுக்கக்கூடிய உணவுகள் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நல்ல வெஜிடபிள்ஸ், நல்ல நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. இதை தாண்டி நல்ல ஆவியில் வேக வைத்த உணவுகளை நம்ம எடுத்துக்கலாம். இதை தாண்டி சிறுதானிய உணவுகள், ஒரு நாளைக்கு ஒரு வேளை நீங்கள் சிறுதானிய உணவுகள் எடுக்கலாம். இதனோட முக்கியமாக ஸ்பெஷலான ஒரு கஷாய மருந்து சித்த மருத்துவத்தில் இருக்குது. இதை காயகற்ப மருந்தாகவும் எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீந்தில். இந்த சீந்தில் கஷாயமாகவும் எடுத்துக்கலாம், சீந்தில் நம்ம கற்ப மருந்தாகவும் எடுத்துக்கலாம். ஸோ ப்ரோட்டீன் லீக்கேஜ் இருக்குது, சிறுநீரக பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, இந்த சீந்தியில் காயகற்ப மருந்தாக நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த கஷாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் என்னென்ன மூலிகைகள் இருக்குன்னா, சீந்தில் ஒரு முக்கியமான மூலிகையாக இருக்குது. இதனோட நீர்முள்ளி, யானை நெரிஞ்சில், இந்த துளசி விதைகள், இது எல்லாமே சேர்ந்துருக்குங்க. ஸோ இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்ந்து அதை கஷாயமாக நீங்கள் எடுக்கும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சிறுநீரகங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குணமாக ஆரம்பிக்கும். ஸோ இது எப்படி எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே நமக்கு சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனை இருந்தால் நம்ம நெரிஞ்சில் எடுப்போம். ஸோ யானை நெரிஞ்சில் நம்ம பயன்படுத்துவோம், நீர்முள்ளி பயன்படுத்துவோம். இந்த கருந்துளசி விதைகள் இருக்குது பார்த்தீங்களா, இதுவுமே சிறுநீரகங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். இதையுமே நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கலாம். ஸோ தொடர்ந்து இந்த கஷாய மருந்தாக நீங்கள் பயன்படுத்திட்டு வரும்பொழுது இதில் சிறந்த பலன் நமக்கு கிடைக்கும். இதை தாண்டி நம்ம கிளினிக்கில் இன்னும் ஸ்பெஷலாக நிறைய மருந்துகள் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் எந்த அளவில் ப்ரோட்டீன் லீக்கேஜ் இருக்குது, கிட்னி டேமேஜ் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சு அந்த மெடிசன்ஸும் எடுக்கணும். ஒரு சிலருக்கு கால் பாத வீக்கம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஒரு சிலருக்கு கால் பாத வீக்கமே இருக்காது, ஆனால் எனக்கு ஸ்கின்ல ஒரு இச்சிங் தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு எனக்கு வாமிட்டிங் சென்சேஷன் இருந்துக்கிட்டே இருக்குது, யூரின் போகும்போது எப்போவுமே எனக்கு நுரையா இருக்குது அப்படின்லாம் சொல்லுவீங்க. ஸோ இது எல்லாமே ப்ரோட்டீன் லீக்கேஜ் இருந்தாலோ இல்லை கிட்னியில் டேமேஜ் இருந்தாலோ நமக்கு வரக்கூடிய சிம்டம்ஸ். ஸோ அப்போ யூரின் போகும்போது உங்களுக்கு நுரை வந்துச்சுன்னா, அதுவும் ஃபர்ஸ்ட் யூரின், காலையில் எந்திரிச்சுன்னா யூரின் போகிறீங்கன்னா ஒரு மாதிரி ஃபவுல் ஸ்மெல் வருது. கரெக்டாக நிறைய பேஷண்ட் சொல்லுவாங்க, எனக்கு இந்த முட்டையோட ஸ்மெல் வருது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு டவுட்டே வேணாம், ப்ரோட்டீன் லீக்கேஜ் ஆகிட்டுருக்கு. இமிடியேட்டாக நம்ம அதற்கான சிகிச்சைகள் எடுக்கணும் அப்படின்றத நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். ஸோ காலையில் எழுந்தோடனே உங்களுக்கு யூரின் போகும்போது நுரையா வருதா, கால் வீக்கம் இருக்கா, அடிக்கடி தலை சுத்தல் ஏற்படுது, உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே வருது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருந்ததுன்னா ப்ரோட்டீன் லீக்கேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக அதற்கான சிகிச்சை முறைகளும் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ உணவு முறையில் அதிக புரத சத்து நம்ம அவாய்ட் பண்ணணும். ஆனால் கம்ப்ளீட்டாக ப்ரோட்டீனை அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா சிவியர் வெயிட் லாஸ் ஆகிடும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரியான அந்த டயட் சார்ட் ரெடி பண்ணி நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அதனோடு சேர்த்து நீங்கள் இந்த சித்தா மெடிசன்ஸை எடுத்துக்கிட்டே வரும்போது ஸ்டார்டிங்கில் சிவியர் டேமேஜ் இல்லாமல் இதை நல்லாவே நம்ம க்யூர் பண்ணிக்கலாம். ஸோ சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.